இந்த இசை வேளாளர்ன்ற பேரு இந்த தெலுங்கு கருணாநிதியால் உருவாக்கப்பட்டது தான். இசைக்கும் வேளாளருக்கும் என்ன சம்பந்தம்? இசை வேற, வேளாளர் வேற. இந்த சாதியை இந்த பிண்டாரிகள் கருணாநிதியை வச்சு உருவாக்கியிருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் என்ன ஜாதின்றதை பார்ப்போம். சிவகார்த்திகேயன் இசை வேளாளர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர். தங்கள் பெயர்களுக்கு பின்னால் பிள்ளை என்பதை சேர்த்துக் கொள்வது இவர்களுக்கும் மரபாக இருக்கிறது. சிவகார்த்திகேயன் இசை வேளாளர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர். சிவகார்த்திகேயன் இசை வேளாளர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர். என்னங்க, சிவகார்த்திகேயனையுமே கருணாநிதியின் ஜாதியான இசை வேளாளர் ஜாதின்றாங்க. ஓ, அப்ப நடிகர் சிவகார்த்திகேயனுமே கருணாநிதியோட ஜாதி தானோ? இதை உறுதிப்படுத்துறதுக்கு இவர் பேசுறது கேளுங்க. இவர் வேற யாரும் இல்ல, சிவகார்த்திகேயனுடைய தாத்தா இருக்கார்ல, அவருடைய சொந்த தம்பி. உங்க பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் எஸ் ராமசாமி. இப்போ பழமையான வீடு. உங்க அண்ணா தான் அவர் இல்லையா? சிவகார்த்திகேயனோட தாத்தா வந்து உங்க அண்ணா கூட பிறந்த அண்ணா. அவர் பேர் வந்து கோவிந்தராஜ் பிள்ளை. ஓகே. கலைஞருக்கு சொந்தக்காரன் நீங்க? ஒரு வழியில உறவு, சொந்தம் தான். கலைஞருக்கு சொந்தக்காரன் நீங்க? ஒரு வழியில உறவு, சொந்தம் தான். அவள் தான், முடிஞ்சு போச்சா? சிவகார்த்திகேயனுடைய தாத்தாவே அவர் கருணாநிதிக்கு சொந்தக்காரவனும் சொல்லிட்டார். நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழர் இல்லை, அவரு கருணாநிதியின் உறவினர், தெலுங்கு சின்னமேளம் ஜாதியை சார்ந்தவர். நீங்க நல்லா பாருங்களேன், இந்த கூத்தாடி விஜயுமே பிள்ளை சமூகம்னு சொல்றாங்க, சிவகார்த்திகேயனுமே இசை வேளாளர் பிள்ளைன்றாங்க. சிவகார்த்திகேயன் இசை வேளாளர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர். தங்கள் பெயர்களுக்கு பின்னால் பிள்ளை என்பதை சேர்த்துக் கொள்வது இவர்களுக்கும் மரபாக இருக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் சாதாரண பிள்ளை இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அதாவது இந்த பிண்டாரிகளால் உருவாக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். கூத்தாடி விஜயும் சரி, சிவகார்த்திகேயனும் சரி, இவங்களுக்கும் பிள்ளை சமுதாயத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அதனால இனிமே சிவகார்த்திகேயன் தமிழர் இல்லை, அவர் ஒரு தெலுங்கர்னு சொல்லி அனைவரும் பேச ஆரம்பிங்க. எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தீங்கன்னு கேட்டாங்கன்னா 5ஆம் தமிழர் சங்கம் லேப்ல டெஸ்ட் எடுத்தோன்னு சொல்லுங்க.